ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு மண் சட்டியில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 மீன் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 2ஆக கட் பண்ணிக்குவேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கின்னு அதில் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராமு, ஒரு பூண்டு ஒரு முழுசாக ஒரு பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். சோம்பு கொஞ்சமாக, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், ரெண்டுமே அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் நான் போடல. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதிலே வந்து வீட்டு மிளகாத்தூளும் நான் போட்டு வதக்கிறேன். வீட்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நான் வந்து செட்டியில் தான் செய்ய போகிறேன். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு வந்து ஒரு 50 கிராமில் எண்ணெய் ஊற்றிக்கின்னு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எண்ணெயில் போட போகிறேன். பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டாங்க, ஆனால் இந்த ஒகேனக்கல் சைடு போனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. அதனால தான் நானும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கலாம். இப்போ இது வந்து மசாலா வதக்கின மசாலாலாம் கரண்ட் போனதுனால நான் உரலுக்கல்லே நான் ஆட்டிட்டேன். இப்போ இதை போட்டுக்கலாம் எண்ணெயிலே. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி வந்து 2 எலுமிச்சைப்பழம் சைஸ் நான் எடுத்துருக்கிறது ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து சில பேர் புளி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, சில பேர் புளி கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் புளி அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால தான் நான் 2 எலுமிச்சைப்பழம் சைஸ் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ புளி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ மீன் நான் சொன்னதில் கட் பண்ணேன்னு 2ஆக கட் பண்ணி வச்சிருந்த மீன் அதை போட்டுக்கலாம். இந்த மீன் வந்து பாகடா மீனுன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா கொதிக்குது குழம்பு. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறமும் செட்டின்றதுனால அது கொச்சினே இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ண வேண்டியதுதான். கொத்தமல்லி தழை தூவிட்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.